Hi all, welcome back to another makeup tutorial vlog. So இது வந்து ஒரு real engagement makeup பண்ண ஒரு வீடியோ தான் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்கப் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ரொம்ப பேஷன் இருக்கவங்களுக்கு, ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு கிளியரான ஒரு வீடியோ இது. இனிஷியலி நான் வந்து ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன். ஸோ அண்டர் தி ஐஸ், அரவுண்ட் தி மவுத், கம்ப்ளீட்டாக வந்து ப்ரைமர். ஒரு ரொம்ப மைல்டாக, நிறைய ப்ரைமரும் அப்ளை பண்ணக்கூடாது. அண்ட் தனியாக வந்து அண்டர் தி ஐக்கும் அரவுண்ட் தி மவுத்துக்கும் செப்பரேட்டாக நான் ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன். ELF உடையது இது. அதாவது நோஸ் கார்னர்ஸ், லிப் கார்னர்ஸ் அண்ட் அண்டர் தி ஐ. அதுக்கப்புறம் கன்சீல் பண்ணுறோம். கன்சீலருக்கு வந்து ஐம் யூஸிங் MAC கன்சீலர். ஸோ கன்சீலரில் வந்து எது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா MAC கன்சீலர் அண்ட் பாபி ப்ரௌன் கன்சீலர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். முதல்ல எடுத்தோடனே டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஆரஞ்சு அப்ளை பண்ணிவிடுவாங்க. பட் நான் வந்து ஆரஞ்சு அப்ளை பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன்னா, அவங்க கலரோட மர்ஜ் ஆகக்கூடிய ஒரு ஷேடு டார்க் கலர் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு, அதுவும் ஃபேஸ் ஃபுல்லாக கிடையாது, only on the pigmented place, that is around the eyes, around the mouth, அதுக்கப்புறம் forehead உடைய 2 corners. and around the eyes அப்ளை பண்ணும்போது மேலே ப்ராடக்ட் அப்ளை பண்ணாதீங்க. ஒரு வாட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேயே வந்து பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆக லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த லைன்ஸில் வந்து ப்ராடக்ட் வந்து அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ ரொம்ப மினிமம் அந்த ஒரு ஃபெதர் டச்சில் தான் எடுப்பேன் நான். ஸோ இப்போ வந்து ஈவனாக அதை பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் வந்து நான் NARS யூஸ் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. ஸோ எடுத்தவொடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரைட் லுக் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ பிரைட் லுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து டார்க்கர் டு லைட்டர் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டார்க்கர் ஷேட் வந்து ஈவன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், காது அப்புறம் கழுத்து, இட்ஸ் லைக் மேண்டேட்ரி, கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒரு வாட்டி பண்ணும்போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடித்த உடனே ஃப்ரண்ட் செக்ஷன் எடுத்து நான் பின் பண்ணிவிடுவேன். தட் இஸ் இயர் டு இயர் செக்ஷன். தட் இஸ் த ப்ரொஃபஷ்னல் வே ஆஃப் டெல்லிங். ஸோ இயர் டு இயர் செக்ஷன் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் போட போகிறேன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற அளவு திக்காக எடுக்கணுமா கொஞ்சம் அது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. யூஸிங் அ டெய்ல் கோம். ஸோ டெய்ல் கோம்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் மேக்கப் இஸ் யுவர் பேஷன் அண்ட் இந்த ஃபீல்டில் நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னா நிறைய டிப்ஸ் நான் சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் இட் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல். ஸோ இப்போ செகண்ட் லேயர் ஆஃப் மேக்கப் ரொம்ப மைல்டாக, நீங்கள் அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ட்ராப் தான் இருக்குமே. அதில் அந்த 1 or ட்ராப்லேயே வந்து கம்ப்ளீட் ஃபேஸ் அண்ட் நெக் வந்து நான் அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ இதுக்கான ஒரு ஸ்பெஷல் ரீசன் வந்து அந்த ப்ரஷ்ஷு, அந்த ப்ளஃபி ப்ரஷ் வந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1 ட்ராப்பில் வந்து ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுமே வந்து ஈவனாக வந்து நான் கவர் பண்ணிவிடுவேன். சம்டைம்ஸ் ஃபவுண்டேஷன் நான் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணுவேன். பட் இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து NARS யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்த உடனேவே நான் அந்த பிரைட்டர் டோன் கொடுத்துருந்தேன் ஸ்கின்னில் அப்படின்னா மேக்கப் வந்து என்ன ஆகும்னா டைம் ஆக க்ரே அடிக்கும், ரொம்ப கருப்பாயிடும். அண்ட் அவங்க மாதிரி இருப்பாங்க. அதாவது முடித்தோன்னே பார்க்கும்போது மேக்கப் வில் லுக் வெரி பியூட்டிஃபுல். ஆனால் ஆஃப்டர் மேபி மினிமம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு 4 hours 3 hours ஆகுது நடக்கும். ஸோ ஆஃப்டர் தட் அந்த 4 hours அப்புறம் பார்த்தாலும் அந்த மேக்கப் அப்படியே இருக்கணும். அண்ட் திஸ் இஸ் லைக் கான்டோரிங். கான்டோருக்கும் வந்து நான் வந்து மேக்கில் இருக்கக்கூடிய அந்த டார்க் கன்சீலர் பேலட்டில் இருக்கக்கூடிய டார்க் டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான் வந்து நான் கான்டோருக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபேஸ்க்கு ஒரு மாதிரி வந்து கான்டோர் பண்ணுவோம். ஸோ இன்னொரு அப்கமிங் வீடியோ வரும் உங்களுக்கு சூன். அதில் வந்து ஈஸியாக என்ன மாதிரி ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக கான்டோர் பண்ணுறதுக்கான டிப் வந்து அதில் சொல்லி கொடுத்துருக்கேன். அது சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இவங்க ஃபேஷியல் ஸ்ட்ரக்சருக்கு இந்த மாதிரி வந்து கான்டோர் பண்ணியிருக்கு.
அண்ட் ரொம்ப ஹெவி கான்டோர் நான் எப்போயுமே கொடுக்க மாட்டேன். த ரீசன் இஸ் அவங்க வந்து அவங்க மாதிரியே இருக்க மாட்டாங்க. பட் ஐ ஆல்வேஸ் வாண்ட் த பிரைட் டு லுக் லைக் தெம் ஆஸ் வாட் தே ஆர் ஆல்வேஸ். ரொம்ப ஹெவி கான்டோர் கொடுத்து ரொம்ப ஆர்டிஃபிஷியல் லுக் கொடுக்கறது மேக்கப் கிடையாது. ஸோ எல்லாமே கற்றுக்குறோன்னும் போது எல்லா விஷயத்தையுமே ஒரே பிரைடுக்கு நம்ம அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்த பிரைடுக்கு எங்கே எப்போ அது தேவைப்படுதோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ மேக்கப் வந்து நல்ல லாஸ்ட் ஆகும் அந்த செட்டிங் ஸ்ப்ரே. அண்ட் ஜுவல்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அகெயின் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அது வரைக்கும் அந்த மேக்கப் ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஸ்கின்ல வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ அடுத்தது வந்து இஸ் அ ஃபிக்ஸிங் பவுடர். இது ஒரு பெரிய ப்ளஃபி ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது மேக்கோடைய ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர். ஸோ இப்போ ஐ மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி அண்டர் தி ஐ வந்து நல்ல ஒரு பவுடர், ஒயிட் பவுடர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா சிந்திர ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ எம் யூஸிங் அ ஓவல் ஷேப் ஐ ஷேடோ ப்ரஷ் அண்ட் ஐ ஷேடோஸ் ஆர் ஃப்ரம் மாஃபி. அவங்க சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் லைக் பிங்க் அண்ட் மோர் ஆஃப் கோல்டு. ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் வேணும் அப்படின்றது நான் பிஃபோரே பிளான் பண்ணிட்டேன் சாரி பார்த்ததும். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் சாரி, செகண்ட் சாரி, என்கேஜ்மெண்ட் சாரி. ஸோ அதை மைண்டில் 2 சாரியுமே நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் மேக்கப் வந்து பண்ணணும். ஸோ கை கூட நீங்கள் ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஐப்ரோஸில் நான் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். சம்டைம்ஸ் ஐ மேக்கப் முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் கொடுப்பேன், சம்டைம் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு ஐ மேக்கப் பண்ணுவோம், வைஸ் வர்ஸா. பிகாஸ் எனக்கு வந்து எப்படி வேணும். ஸோ இப்போ வந்து ஹைலைட்டர் வந்து என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஜெல் அப்ளை பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கேன் நான் அதில். அண்ட் ஹைலைட்டர் இஸ் ஃப்ரம் க்ரௌனுடைய பேலட் யூஸ் பண்ணதுக்கு மட்டும். ஸோ இதில் வந்து ஹைலைட்டர் கொஞ்சம் லைட்டாக வந்து இதுக்கு ஐஜெல் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஐஜெலோட மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் அந்த ஹைலைட்டர் வந்து எவ்வளோ ஒரு ஹைலைட்டடாக தெரியுது அப்படின்னு. அண்ட் ஐபால் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணுறேன் with my eye shadow, and I use a very thin brush for the eyeliner. Eyeliner வந்து நான் எப்பவுமே ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். என்ன பிராண்ட்னா சம்டைம்ஸ் பாபி ப்ரௌன் அண்ட் சம்டைம் இங்க்லாட், பட் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் இங்க்லாட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கையில் எடுத்துட்டு அண்ட் வெரி தின் ப்ரஷ். ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் வேகா ப்ரஷஸ் ஃபார் தி ஐலைனர். ஸோ அகெயின் நீங்கள் பார்க்கலாம் ஐப்ரோஸை வந்து நான் நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் வந்து போடுறீங்களோ அந்த குட்டி குட்டி கேப்ஸ் எல்லாமே ஃபில் ஆகும். எப்போயுமே வந்து இந்த லேஷஸ் அண்டை வந்து கொஞ்சம் வந்து சுருக்கங்களும் இருக்கும். ஸோ நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபில்லிங் இருக்கும் அதில். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கெட்ச் பெனில் போட்டால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷ் நீட்டாக வரும். ஸோ இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ப்ராக்டிஸ். நம்ம ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் அது. அண்ட் இது வந்து ஒரு ஆங்குலர் ப்ரஷ் வந்து ஐப்ரோஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஐப்ரோஸ் எப்போவுமே நான் ரொம்ப திக்காக டார்க்காக அவங்களுக்கு இருக்கிறத விட ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் கொடுக்க மாட்டேன். ஸோ இருக்கிற ஐப்ரோஸை வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் ஒரு அந்த ஷேப்பை வந்து கரெக்ட் மட்டும்தான் பண்ணுவேன் நான். ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணாலும் ஐப்ரோஸ் சரியாக போடலைன்னா த என்டையர் மேக்கப் வில் கெட் ஸ்பாயில்டு. ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியல் லுக் வந்துடும் மேக்கப்பில். ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் ஈவன் பண்ணுறதுக்கு ஐ எம் யூஸிங் அ ப்ரோ ப்ரஷ். அகெயின் அண்டர் தி ஐ ஐம் யூஸிங் த சேம் இங்க்லாட் ஜெல் ஐலைனர். நான் எப்போவுமே ப்ரஷ்ஷோடைய பேக் சைட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நான் எவ்வளோ பிரைட்ஸ் பண்ணியிருப்பேன் அந்த அளவுக்கு வந்து என்னுடைய ப்ரஷ் பேக் சைடு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ரொம்ப அழகான ஒரு ட்ராயிங் மாதிரி நம்ம பண்ணணும். ஒரு மேக்கப் பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எவ்வளோ ரசித்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்புட் வரும் மேக்கப்புக்கு. ஸோ தென் த மஸ்காரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் கம்ஸ் தி லிப்ஸ்டிக் எப்போயுமே நான் மவுண்ட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த வி இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்.
அகெயின் வந்து லிப்பை வந்து ரொம்ப பெருசு பண்ணுறது, கரெக்ஷன் மேக்கப் பண்ணுவோம், பண்ண மாட்டேன்னு சொல்லலை. பட் கரெக்ஷன் மேக்கப் யாருக்கு தேவையோ எப்போ வேணுமோ அப்போ மட்டும்தான் நம்ம கரெக்டிவ் மேக்கப் கொடுக்கணும். இது இஸ் அ நார்மல் வந்து லிப் ப்ரஷ். இந்த பிரிஸ்டல்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் நான் அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ். இது வந்து மேக்கோடைய லிப்ஸ்டிக். ஸோ நிறைய மேக்கோடைய லிப்ஸ்டிக் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ டார்க் அவுட்லைன் கொஞ்சம் கொடுத்துட்டு இன்டர்னலாக வந்து ஒரு பிங்க் லிப்ஸ்டிக். அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் மேக். ஸோ எப்போவுமே நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது அந்த சென்டர் பார்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்னர் போங்க. அண்ட் கார்னர் வந்து ரொம்ப டுவர்ட்ஸ் தி எட்ஜ் வரைக்கும் போட வேண்டாம். ஏன்னா டைம் ஆக ஆக சம்டைம் வெளியில் வந்துடும் அது. ஸோ நம்ம இவ்வளோ போட்டாலே அதுவே வந்து டு தி கார்னர்ஸ் வந்து ஃபில் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிளெயின் ப்ரஷ் வச்சு நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்த அந்த ஐஷேடோ, ஏன் அதை உடனே நான் ரிமூவ் பண்ணல அப்படின்னா, கொஞ்சம் நம்ம போட்ட உடனே வந்து கண்ணை மூடுவாங்க, திறப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே சிந்தக்கூடிய அந்த ஐஷேடோ எல்லாமே சிந்தி முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூ கேன் ஜஸ்ட் ப்ரஷ் இட் ஆஃப் த பவுடர். ஸோ இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ஒரு ஃப்ளஃபியான ப்ரஷ். அண்ட் இது எப்படி நீங்கள் வந்து வாங்கணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து வேறு எதுக்குமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி ஃபார் தீஸ் டஸ்டிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் இது வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம வேறு எதாவது கலர்ஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்கப் ஃபுல்லாகவே கலராக ஆகிடும். பிங்காக ரெட்டாக அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ வந்து ப்ளஷர். ஸோ ப்ளஷர் இஸ் அகெயின் ஃப்ரம் க்ரௌன் பிராண்ட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ளஷர். ஒன்லி அதில் வந்து ஒரு 6 ஷேட்ஸ் இருக்கும். இந்த 6மே வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கலர்ஸாக இருக்கும். ஹைலைட்டருமே அதில் வந்து ஒரு ஷேட் ஹைலைட்டரும் இருக்கும். ஸோ அந்த ஹைலைட்டர் தான் நான் நோஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நல்ல ப்ராப்பர் ப்ரஷ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னாலே ஒரு 30% ஆஃப் த ஒர்க் வந்து நமக்கு அதுவே பண்ணி கொடுத்துரும். அண்ட் ஒரு சில இடத்துல எனக்கு ஹைலைட் பண்ணுறேன், தட் இஸ் த சீக் போன்ஸ். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோடைய கம்ப்ளீட் அவுட்புட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்.